எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 61க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, டேஸ் தாவரங்களில் வலைப்பின்னல் நரம்பமைவு காணப்படுகிறது? இதுக்கு சரியான விடை இரு விதையிலை தாவரங்களில். அடுத்து இரண்டாவது கேள்வி, டேஸ் என்பது உறுதியான தடித்த வெண்ணிற உரையாக அமைந்து கண்ணின் உள்பாகத்தை பாதுகாக்கிறது. ஆப்ஷன் ஏ ஸ்கிலிரா. அடுத்து டேஸ் என்பது டேஸ் செல்கள் சிறப்பு வாய்ந்த செல்களாகும். இவை உடலின் எந்த ஒரு செல்லாகவும் மாற இயலும். மூலசெல்கள் சிறப்பு வாய்ந்த செல்களாகும். இவை உடலின் எந்த ஒரு செல்லாகவும் மாற இயலும். அடுத்து நான்காவது கேள்வி, உடலின் உள் சூழ்நிலையை சீராக பராமரித்தல் டேஸ் எனப்படும். உடலின் உள் சூழ்நிலையை சீராக பராமரித்தல் டேஸ் எனப்படும். தன்னிலை காத்தல். ஐந்தாவது கேள்வி, காற்றில்லா அல்லது ஆக்சிஜனேற்ற சூழலில் குளுக்கோஸ் சிதைவடைந்து லாக்டிக் அமிலத்தை கொடுக்கும். ஆக்சிஜனேற்ற நே. அடுத்து நுரையீரலுக்கு உள்ளேயும் வெளியேயும் வாயு பரிமாற்றம் நடைபெறும் நிகழ்விற்கு சுவாசம் என்று பெயர். ஜவ்வூடு பரவலின் மூலம் கரைசலின் இடப்பெயர்ச்சி. செறிவு மிக்க கரைசலிலிருந்து செறிவு குறைவான கரைசலுக்கு செல்லும். அடுத்து எட்டாவது கேள்வி, சைட்டோபிளாசத்தை விட குறைந்த கரைபொருள் செறிவும் அதிக நீர் செறிவும் உள்ள டேஸ் கரைசலில் இரத்த சிவப்பணுக்கள் உள்ளன. குறை செறிவு கரைசல். பல திசுக்கள் ஒன்று சேர்ந்து உருவாவது உறுப்பு. அடுத்து டேஸ் உயிரினங்களின் அமைப்பு அலகுகள் எனப்படுகின்றன. செல். அடுத்து டேஸ் திசுக்கள் நரம்பு தூண்டல்களை கடத்துகிறது. நரம்பு திசுக்கள். அடுத்து டேஸ் வெளிப்படலம் முழுவதும் மூடியுள்ள மெல்லிய ஒளி ஊடுருவும் ஜவ்வாகும். டேஸ் வெளிப்படலம் முழுவதும் மூடியுள்ள மெல்லிய ஒளி ஊடுருவும் ஜவ்வாகும். கஞ்சங்டிவா. டேஸ் மில்லியன் காற்று நுண்ணறைகள் சராசரியாக நமது நுரையீரலில் காணப்படுகின்றன. 400. அடுத்து பின்வரும் உயிரினங்களுள் எதில் இயக்கத்திற்கு தேவையான தசைகள் மற்றும் எலும்புகள் காணப்படுகின்றன? பின்வரும் உயிரினங்களுள்
எதில் இயக்கத்திற்கு தேவையான தசைகள் மற்றும் எலும்புகள் காணப்படுவதில்லை? மண்புழு. மண்புழு. அடுத்து 15வது கேள்வி. டேஸ் மூட்டுகள் அசையாதவை? மேல்தாடை மற்றும் மண்டை ஓடு. மேல்தாடை மற்றும் மண்டை ஓடு. அடுத்து 16வது கேள்வி. நீருக்கடியில் நீந்துபவர்கள் ஏன் காலில் துடுப்பு போன்ற ஃப்ளிப்பர்களை அணிகிறார்கள்? தண்ணீரில் எளிதாக நீந்த. நீருக்கடியில் நீந்துபவர்கள் ஏன் காலில் துடுப்பு போன்ற ஃப்ளிப்பர்களை அணிகிறார்கள்? தண்ணீரில் எளிதாக நீந்த. அடுத்து 17வது கேள்வி. உங்கள் வெளிப்புற காதினை தாங்குவது எது? குருத்தெலும்பு. குருத்தெலும்பு. கரப்பான் பூச்சி எதன் உதவியுடன் நகர்கிறது? கால். கால். முதுகெலும்புகளின் பின்வரும் வகைகளில் எதற்கு சரியான எண்ணிக்கை உள்ளது? கழுத்தெலும்பு 7 வகை உள்ளது. டேஸ் என்பது சுருங்கி விரியும் திசுக்கற்றை. தசை. தசை என்பது சுருங்கி விரியும் திசுக்கற்றை. அடுத்து கரப்பான் பூச்சியின் வெளிப்பகுதி எதனால் சூழப்பட்டுள்ளது? கரப்பான் பூச்சியின் வெளிப்பகுதி கைட்டினால் சூழப்பட்டுள்ளது. அடுத்து புறத்தோலில் உள்ள ரோமம் போன்ற நீட்சிகளால் ஏற்படும் இயக்கம். புறத்தோலில் உள்ள ரோமம் போன்ற நீட்சிகளால் ஏற்படும் இயக்கம் சிலியரி இயக்கம். சிலியரி இயக்கம். மனித எலும்புக்கூட்டின் மிக நீளமான மற்றும் வலிமையான எலும்பு எது? மனித எலும்புக்கூட்டின் மிக நீளமான மற்றும் வலிமையான எலும்பு எது? பீமர். கால் மூட்டின் தொப்பி போன்ற அமைப்பு போல் காணப்படும் எலும்பு. கால் மூட்டின் தொப்பி போன்ற அமைப்பு போல் காணப்படும் எலும்பு பட்டெல்லா. அடுத்து எலும்புடன் தசையை இணைக்கும் திசுக்களின் இலைநான்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எலும்புடன் தசையை இணைக்கும் திசுக்களின் இலைநான்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? லிகமெண்ட். லிகமெண்ட். நன்றி.